தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. நாமளும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எந்த துக்கம் இல்லாம எதுக்காகவும் கவலைப்படாம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லதுதான். ஆனா நமக்கு ஒரு துக்கம் வேணும்னு ஆவியானவர் இங்க வேதத்துல சொல்லி இருக்கிறார். அதாவது கர்த்தருக்கு பிரியமானவங்களா நாம இன்னும் வாழலையே, வேத வசனத்தின்படி வாழாம இதுலலாம் நான் இன்னும் குறைவுபடுறேனே, என் குடும்பத்தினர் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பத்தினர் இன்னும் இதுலலாம் மாறாம இருக்கிறாங்களேன்ற அந்த துக்கமும் கவலையும் நமக்கு நிச்சயமா வேணும். அது நம்மளை நெருக்கும் பொழுதுதான் நாம கர்த்தரண்டை இன்னும் கிட்டி சேருவோம், ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்மள அநேகர் அப்படிப்பட்ட தேவனுக்காக துக்கம் கொள்றோமா? எனக்கு இன்னும் இந்த உலகத்துல அது கிடைக்கல, இது கிடைக்கல, என் ஆசை இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி உலக கவலையினால நிறைஞ்சு நாம வாழ்றோமா? உலக கவலைகள் நமக்கு மரணத்தை கொண்டு வரும். ஆனா தேவனுக்கு ஏற்ற துக்கமும் நம்மள நித்திய ஜீவனுக்கு நேரா நடத்தும். நீங்க இப்ப எதை பத்தி கவலையா இருக்கிறீங்க?